வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கடந்த 3 நாட்களா எல்லாருமே துவைச்சு தொங்க போட்ட விஷயங்கள், அதுல பேசாத சில விஷயங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ராகுல் காந்தி வெர்சஸ் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ராகுல் காந்தி சில நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸினுடைய தலைமை அலுவலகத்துல வச்சு ஒரு 1½ மணி நேரம் பிரஸ் மீட் குடுத்திருந்தாரு. ஸோ 2024 லோக்சபா தேர்தல்ல பிஜேபி எலக்ஷன் கமிஷனோட சேர்ந்துக்கிட்டு பல குளறுபடிகளை செஞ்சு தான் வந்துட்டு இந்த எலக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கு 2 உதாரணங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு சென்ட்ரல் அந்த தொகுதியினுடைய மகாதேவ்புரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் வந்துட்டு எங்களை விட வந்துட்டு பிஜேபி கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. ஸோ அந்த லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் 6 தொகுதியில் 5 தொகுதியில் நாங்கள் தான் லீடிங்கில் இருந்தோம். அதே நேரத்தில் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் 1,00,000க்கு மேலே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு லீடிங் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வாக்காளர் குளறுபடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. வீட்டு நம்பரே இல்லாமல் வந்துட்டு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. அப்பா பேருக்கு பதிலாக ஏபிசிடியை மாற்றி மாற்றி குழப்பி வந்துட்டு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒரே நம்பரில் கிட்டத்தட்ட 80 பேர் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஒரே பர்சனுக்கு நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஓட்டர் ஐடி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தாரு. அதற்கு கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா 2 மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக வந்து ராகுல் காந்தி கிட்ட நீங்கள் சொல்கிறது உண்மை, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அஃபிடவிட்டோட நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு புகார் தெரிவிங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைமை தேர்தல் அதிகாரியும் சொல்லிட்டாரு. அதற்கு ராகுல் வந்துட்டு நானே வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி, பொதுமக்கள் கிட்ட சொல்கிறேன் இல்லையா, இதையே நீங்கள் வந்துட்டு சத்திய பிரமாணமாக எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன் வழியாக வந்துட்டு அவர் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அந்த ஒரு அஃபிடவிட்டில் வந்துட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்றத வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் கொடுக்கல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வந்துட்டு மகாதேவ்புரா அந்த ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா 2009 வந்துட்டு அந்த தொகுதி காங்கிரஸை விட பிஜேபி தான் லீட் எடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. 2009 காங்கிரஸ் 39% வாக்கையும் பிஜேபி 45% வாக்கையும் வாங்கியிருக்கிறாங்க. 2014 காங்கிரஸ் 34% வாக்கையும் பிஜேபி 55% வாக்கையும் வாங்கியிருக்கிறாங்க. 2019 காங்கிரஸ் 34% வாக்குகளையும் பிஜேபி 59% வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க. 2024 காங்கிரஸ் 32% வாக்குகளையும் பிஜேபி 64% வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகாதேவபுரம் தொகுதி 2009 பிஜேபி லீட் எடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருந்திருக்குது. அண்ட் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரே பர்சனுக்கு நிறைய இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது அப்படின்னு சொன்னது அந்த பர்சன் அவராகவே வந்துட்டு நேரடியாக டிவி சேனல் முன்னாடி வந்துட்டு நான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நானே தான் ஆன்லைனில் என்னுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ண, தற்பொழுது எனக்கு கர்நாடகாவில் மட்டும்தான் வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட ஐடி அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் கிளியராக இல்லை அப்படின்றதுனால அவங்கள ஃபேக் ஐடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஃபேக்கான வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக அவங்க மீடியா முன்னாடி வந்துட்டு நாங்கள் தான் அது எங்களுடைய ஒரிஜினலான வாக்காளர் அடையாள அட்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஒரே ஒரு அட்ரஸில் 80 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாடகைக்கு விடக்கூடிய ஒரு வீடு, ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்குது. தற்பொழுது அதில் வந்துட்டு மேற்கு வங்காளத்தை சேர்ந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறாரு. ஸோ கடந்த சில வருடங்களாகவே அந்த இடத்துல பலர் வருவாங்க இருப்பாங்க. ஐடி கம்பெனியை சேர்ந்தவர்கள் அவர்களும் அதை ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்து அந்த இடத்துல ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய ஓனர் வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவர். அவர் பிஜேபி கட்சியில் எந்த மெம்பரும் கிடையாது. பிஜேபிக்கு நான் ஓட்டு போடுவேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கர்நாடகா மாதிரியான ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் பிஜேபி நேரடியாக மோதக்கூடிய இடத்துல 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னதை பிஜேபி காரர் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி வந்துட்டு 5 கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் மறுக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாரு. 2வது வீடியோ ஆதாரங்களை அழிக்கிறது, கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் அந்த ஆதாரங்கள் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அதற்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பலர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் 6 மாதம் ஆச்சு இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு அப்படின்றது ராகுலுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. அது அடுத்தது வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் நடத்திருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு. மோசடி இருக்குதுன்னு நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. புகார் கொடுக்க போகலை அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன்னு கேட்டிருக்கிறாரு. யாரை மிரட்டினாங்க? இவர் தான் வந்து மிரட்டி இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சின்ன அதிகாரி பெரிய அதிகாரிலாம் பார்க்க மாட்டோம், எல்லார் மேலேயும் வந்துட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அவர் மிரட்டுறாரு. அடுத்தது வந்துட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஏஜென்ட் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் தான் ப்ரூவ் பண்ணும். அடுத்தது வந்துட்டு அவர் வந்து மகாதேவபுரம் அந்த தொகுதியில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இங்கே தான் குளறுபடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனையும் பிஜேபியோ பிளேம் பண்ணக்கூடாது.
அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய பிஎல்ஏஸ் இருக்கிறாங்க இல்லையா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவர்கள தான் வந்துட்டு ப்ளேம் பண்ணணும். இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது, தேர்தலுக்கு முன்னாடி இத ஏன் அவங்க கவனிக்கவே இல்ல அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி இதே மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கே இருந்திருக்குது. ஆட்டிங்கல் அப்படின்ற தொகுதி, கேரளாவினுடைய ஆட்டிங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்சபா தொகுதி 2019ல அங்க வாக்காளர் பட்டியல் இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா, பீகார்ல அதே மாதிரியான ஒரு பட்டியல் வரும்பொழுது கிட்டத்தட்ட 60,000 நபர்களினுடைய பெயர்கள் 2 இடத்துல இருக்குது. டபுளிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய எம்பி வேட்பாளர் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட புகார் குடுத்தாரு தேர்தலுக்கு முன்னாடியே. ஸோ அவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அந்த 60,000 பேரையுமே வந்து நீக்கிட்டாங்க. அந்த 60,000 பேரையும் சேர்த்தது கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ அந்த 60,000 பேரையும் நீக்கினதுக்கு அப்புறமா தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சாரு. ஸோ அதே மாதிரியான வேலைய இவர்களும் செஞ்சிருக்கலாம். இப்ப இவங்க சொல்றது ஒரே ஒரு தொகுதிக்கான உதாரணத்த மட்டும் தான் எடுத்து வச்சு சொல்றாங்க. அடுத்தது ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, மோடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு 30+ தொகுதி தான் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த 30 தொகுதியில வந்துட்டு குளறுபடி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 25லேருந்து 30 தொகுதி வரைக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படின்றது 33,000க்கும் உள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு லாஜிக்கே இல்லாத பொய்யா இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய அலையன்ஸ் இவ்வளோ தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அந்த அலையன்ஸுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்திய அலையன்ஸ் ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. முடிவு இப்படி இருக்கும் பொழுது முன்னாடியே வந்துட்டு 30 தொகுதி தெரியுங்க, அதனாலதான் அந்த 30 தொகுதியில மட்டும் ஜெயிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உருட்டு என்ன வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது. ராகுல் சொல்லக்கூடிய அதே ஸ்கேலை தூக்கி அப்படியே காங்கிரஸ் கட்சிக்கு வச்சோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கக்கூடிய 100 தொகுதியில கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் வரைக்கும் 33,000 வாக்குகளுக்கு உள்ளதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 20 தொகுதியை கழிச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அந்த 20 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 100ல 20 அப்படின்னா கிட்டத்தட்ட 20% தொகுதிகள்ல அவர்களுக்கான அந்த வாக்கு வித்தியாசம் காங்கிரஸுக்கும் எதிர்த்து வெற்றி பெற்ற என்டிஏ அலையன்ஸுக்குமான கேப் அப்படின்றது 33,000க்கும் உள்ளதான் இருக்குது. ஸோ பிஜேபி 225 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது 10% தொகுதிகள் தான் வந்துட்டு இவர் சொல்லக்கூடிய 33,000க்கு உள்ள வருது. ராகுல் காந்திக்கு இந்திய அலையன்ஸுக்கு பார்க்கும் பொழுது 20% தொகுதிகள் அந்த மாதிரி வருது. சரி, ஓகே, ராகுல் காந்தி இந்த மாதிரியான விஷயங்களை பொது வழியில வெறும் செய்தியாக்குறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்றாரு. இதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும், இதற்கு ஒரு உண்மையிலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்ல விரும்பல அப்படின்றது நமக்கு இதன் வழியா தெரிய வருது. அவர் கூட சேர்ந்து வேற யாராவது இந்திய அலையன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஸோ ராகுல் காந்தி அவருடைய பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட ஒழுங்கா வேலை செய்யுங்கப்பா, நம்ம கட்சிக்கு வேலை செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கக்கூடிய, காங்கிரஸினுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரிகள் மேலதான் இவரு இவ்வளோ பெரிய புகார்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. ராகுல் காந்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்துட்டு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி மீடியா முன்னாடி பிரச்சாரம் பண்றது அப்படின்றது இந்தி அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள்ல பெரும் பேசு பொருள் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நேத்திக்கு கூட ஒரு டிபேட் மலையாள சேனல்ல பார்க்கும் பொழுது அங்க அந்த காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய லீடிங்கான ஒரு நியூஸ் சேனல், பாரம்பரியமான நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லலாம், 100 வருஷத்துக்கு மேல மீடியா துறையில் இருக்கக்கூடிய காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய மீடியா அங்க இருக்கக்கூடிய ஆங்கர் சொல்றாங்க, ஏங்க அவரு எலெக்ஷன் கமிஷன் தானே கேள்வி கேட்டாங்க, பிஜேபி ஏன் பதில் சொல்றாங்க, நீங்க ஏன் பதில் சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஏன்னா பதிலே சொல்லாட்டினா ராகுல் சொல்றத வந்துட்டு நியூஸ் ஆக்கிடலாம், அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா அடுக்கடுக்கான ஆதாரங்களை வெளியிட்ட ராகுல் அப்படின்ற மாதிரி தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. அந்த ஆதாரங்கள் உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்களை யாருமே கொஸ்டின் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு காங்கிரஸ், இந்திய அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஒரு செய்தியாக்கலாம், பேசு பொருளாக்கலாம். அதை தாண்டி இது எலெக்ஷன்லயோ ராகுலினுடைய புகார்ல முகாந்தரம் இருக்கு அப்படின்ற ரீதியிலையோ எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ராகுல் முறையான புகாரை கொடுத்து பிஜேபி வந்துட்டு தப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரால் ப்ரூவ் பண்ண முடிந்ததுன்னா அவர் ஒரு சிறந்த தலைவராக வருவாரு. இல்ல அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டாக் ஆஃப் த சிட்டியா வந்துட்டு அப்படியே காணாம போயிடுவார். இந்த ஒரு விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் 2 கமிஷன் இருக்கிறாங்க இல்லையா, கர்நாடகாவினுடைய மாநில தேர்தல் ஆணையம், மகாராஷ்டிராவினுடைய மாநில தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இவர்கள் வந்துட்டு ராகுல் வந்துட்டு புகார் கொடுக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள்
அவர்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்கன்னு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அப்படியே போயிடும். இல்ல அவர்கள் கோர்ட் கேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மீண்டும் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மன்னிப்பு கேட்டு வருவாரு. நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்னிப்பு கேட்கிறதும், பெயில் வாங்குறதும் ராகுல் காந்திக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. தொடர்ந்து இந்த விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம பலமுறை சொல்லியிருந்த மாதிரி இந்திய அலையன்ஸுக்கு குறிப்பா திமுக மாதிரியான கட்சிகள் எப்படி அஜெண்டாவை செட் பண்றாங்களோ, அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வந்துட்டு ராகுலுக்கு வந்துட்டு யாரோ சொல்லிக் குடுத்துருக்காங்க இப்படி சொல்லுங்க. ஒரு பொய்ய 100 முறை சொல்லும் பொழுது அது உண்மையா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேசிய லெவல்ல பார்க்கும் பொழுது நேத்தே வந்துட்டு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாருமே வந்துட்டு ராகுல் காந்தி சொன்ன பொய்களை தட்டி நொறுக்கிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் வந்துட்டு ரீஜனல்ல இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்துட்டு ராகுல் பேசுனதுல நியாயம் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுலயும் நியாயமா இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்கள் ராகுல் பேசுனதுல நியாயமே இருக்கட்டுங்க. அவர் முறையா புகார் கொடுத்தாதானே அந்த நியாயம் என்ன அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றதையும் கேள்வியா எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ ராகுல் காந்தி ஒரு கட்டத்துல மெஷின் மேல இவிஎம் மெஷின் மேல புகார்களை சொல்லிட்டு இருந்தாரு. இவிஎம் மெஷினை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வேலைக்கு ஆகல. அது பலமுறை ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம மக்கள் மேல பழிய போட்டாரு. அண்ட் மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீரன் வெற்றியும் தோல்வியும் வரும்பொழுது 2யுமே அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். 2யும் தார்மீகமா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வீரனுக்கான அழகு. அதை விட்டுட்டு நாங்க ஜெயிச்ச எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மெஷின், வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர்கள் எல்லாருமே சரியா இருந்தாங்க. தேர்தல் அதிகாரிகள் சிறப்பா செயல்பட்டாங்க. நாங்க எங்கெங்கெல்லாம் தோத்தோமோ அங்கெல்லாம் அவர்கள் சரியா செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்றது, முறையான புகார் கொடுக்காம வெறும் வெற்று கூச்சல் போடுறது, அதிகாரத்தை பல வகைகள்ல, பல வழிகள், பல காலங்கள்ல தவறா வழிநடத்திட்டு வந்த கட்சி தான் நாங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்வியை தான் நமக்குள்ள எழுப்புது. ஸோ காங்கிரஸ் முறையான புகாரை கொடுக்கணும். அல்லனா அவர்களினுடைய முகமூடி கீழே விழுந்துடும். மக்கள் மீண்டும் ஒரு முறை அவர்கள் மீதான நம்பிக்கையை இழப்பார்கள். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.